சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். கிளிநொச்சி செல்வாநகர் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3/4 ஏக்கர் காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல மண் வளத்தை கொண்ட ஒரு தோட்ட காணியாகத்தான் இந்த காணி வந்து காணப்படுகிறது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீட்டோட இந்த காணி இருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் எங்களுடைய யூடியூப் தளத்தை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையாக வந்து பாருங்கள். இதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து காணிகள் விற்பனைக்கு இருக்குன்னு சொன்னால் எங்களை தொடர்பு கொண்டு எங்கள் மூலமாக உங்களுடைய காணிகளையும் வந்து நீங்கள் வந்து விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ளலாம். சரி, ஓகே, இப்போ வாங்க நாங்கள் வந்து காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணிக்கு வருவதற்கென்று பிரத்யோகமாக ஒரு தனி பாதை ஒன்று இருக்குது. அதில் வந்து டிப்பர் வாகனங்கள் வரக்கூடிய அளவு நல்ல பெரிய பாதையாக தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பழைய வீடு ஒன்று உடைச்சி அந்த கற்களை வந்து எடுத்து அடுக்கி வச்சிருக்கிறாங்க. இங்கே ஒரு பழைய ஒரு குட்டியில் ஒன்று இருக்குது. அதை திருத்தி போட்டு நீங்கள் வந்து கோழிக்கூடாக பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு அளவான ஒரு சிறிய வீடு ஒன்று இருக்குது. அதே மாதிரி காணி வந்து மொத்தம் வந்து 3/4 ஏக்கருக்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். 1 ஏக்கருக்கு கொஞ்சம் குறைய இருக்குமென்னு நினைக்கிறேன். அது நாங்கள் வந்து எடுக்கும்போது அளந்து எடுக்கலாம். அதே மாதிரி இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குழாய் கிணறு வசதி இருக்குது. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணிக்கு வந்து பற்றாக்குறை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏனென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணியோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் தள்ளி ஒரு குளம் ஒன்று இருக்குது. அந்த குளம் இருக்கிறபடினால இந்த பிரதேசங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணிக்கு வந்து எந்த விதமான ஒரு பற்றாக்குறையுமே இருக்காது. இப்போ நாங்கள் வந்து அடுத்த கட்டம் வந்து வீட்டினுடைய அமைப்பை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் காணிக்குள்ளே வந்து ஒரு டொய்லெட்டும் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் வாழை மரங்கள் இருக்குது. ஒரு 10 தென்னை மரங்களுக்கிட்ட இருக்குது. ஒரு அளவான பருவத்தில் ஒரு சின்ன தென்னை மரம், ஒரு 10 தென்னை மரம் இருக்குது. இங்கே வந்து வீட்டுக்கு முன்னுக்கு முற்றத்தில் செம்பருத்தி மரங்கள் வந்து நிறைய வச்சுருக்காங்க. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதான் நான் சொன்ன அந்த குளம் பாருங்கள், தொங்கலில் தெரியுது அந்த குளம். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தோட்டம் செய்யக்கூடிய மாதிரி காணி வந்து அப்படியே வந்து ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. எந்த வித மரமும் இல்லாமல் தோட்டங்கள் செய்யக்கூடிய மாதிரி நீங்கள் வந்து என்ன பயிர்கள் வைத்தாலும் வரக்கூடிய மாதிரியான ஒரு நல்ல மண் வளத்தை கொண்ட ஒரு இடம் தான் இந்த இடம். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அடுத்த கட்டம் நாங்கள் அப்படியே போய் வீட்டினுடைய அமைப்பை வந்து பார்க்கலாம். ஒரு சிறிய வீடு தான், அவ்வளோ பெரிய வீடுன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, சின்ன வீடு தான். ஆனால் வந்து நல்ல அமைப்பாக நல்ல அழகாக வந்து கட்டி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னுக்கு வந்து ஒரு பத்தி ஒன்று வைக்கிருக்கிறாங்க. அப்படியே நாங்கள் போனோம்னு சொன்னால் இந்த பகுதியில் வந்து பாருங்க ஒரு சின்ன பத்தி ஒன்று அழகாக இறக்கி வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளே போனோம்னு சொன்னால் இதில் ஒரு சின்ன ஹோல் ஒன்று இருக்குது. கீழே வந்து மாபிள் வந்து பதிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி இந்த சைடில் வந்து ஒரு ரூம் ஒன்று இருக்குதுங்க. சின்ன வீடு தான், நல்ல நல்ல அமைப்பாக அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கிச்சன், அளவான ஒரு சின்ன கிச்சன் உண்டு. இங்கே வந்து இன்னொரு ரூம் ஒன்று இருக்குது பாருங்க. 2 ரூமும் ஹோலும் கிச்சனும் இருக்குது. இந்த சைட்லேயும் வந்து ஒரு சின்னதாக ஒரு பத்தி இறக்கியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல் வடிவத்தில் பத்தி வந்து இறக்கியிருக்காங்க. இதுதான் இந்த வீட்டினுடைய அமைப்பு. உண்மையாலுமே வந்து ஒரு அழகான ஒரு சின்ன வீடு, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. உண்மையாலுமே வந்து ஒரு அளவான ஒரு சின்ன குடும்பம் ஒன்று இருந்து கொண்டு இந்த காணியை வந்து தோட்டம் செய்தாலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வருமானம் எடுக்கக்கூடிய அளவில் ஒரு நல்ல காணி உண்டு. நல்ல மண்பலத்தை கொண்ட காணி. நீங்கள் நேராக போய் பார்வையிட்டீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும், தண்ணிக்கு வந்து எந்தவித ஒரு பற்றாக்குறையுமே இல்லை. சரி உறவுகளே, இப்போ இந்த காணியினுடைய விலைக்கு நாங்கள் வருவோம். அப்படியே 3/4 ஏக்கர் காணியும் இந்த வீட்டோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 லட்சம் ரூபா வந்து உரிமையாளர் வந்து சொல்கிறார். ஆனால் வந்து நாங்கள் வந்து பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளலாம், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் இதில் என்னுடைய நம்பரை தரேன், எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க. மேற்கொண்டு நாங்கள் கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த காணியில் இருந்து கொண்டு நீங்கள் வந்து தோட்டம் செஞ்சீங்கன்னாலே உண்மையாலுமே இந்த காசை வந்து நீங்கள் எடுத்துருவீங்க. அதாவது இந்த காணி வேண்ட காசை வந்து நீங்கள் தோட்டம் செய்தாலே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல மண்பலத்தை கொண்ட ஒரு அருமையான காணி, மிஸ் பண்ணாதீங்க. அவசர விற்பனைக்காக வந்திருக்கு. சரி உறவுகளே, மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காம என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.